வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா அலகிடுதல், அலகிட்டு வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு 9ஆம் வகுப்புலேயும் இருக்குது, 10ஆம் வகுப்புலேயும் இருக்குது. சரிங்களா? இது பார்த்தீங்களான்னா 10ஆம் வகுப்பில் வந்து கம்பல்சரி வினா கேட்பாங்கள 3 மார்க்கு. அதனால் முதல்ல அலகிட்டு வாய்ப்பாடு பிரிக்கிறதுக்கான ரூல் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எளிமையாக நீங்கள் ஒரு திருக்குறள் கொடுத்துருவாங்க, அதில் சீரசை வாய்ப்பாடு நீங்கள் எழுதி பிரிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அலகிடுதல் அப்படின்னா என்னென்னா சீர்களை அவற்றிலுள்ள அசைகளின் அடிப்படையில் பிரிப்பதே அலகிட்டு வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அலகிடுதல். இப்போ பாருங்கள், க குறில் தனியாக இருக்குது, கல் குறில் கூட ஒற்றெழுத்து இருக்குது, பா நெடில் தனியாக இருக்குது, பார் நெடில் கூட ஒரு ஒற்றெழுத்து இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு கூட நீங்கள் இப்போ மண், ஓகேவா, பா பால் அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எழுத்து தனித்தும் ஒரு எழுத்து ஒற்றோட வந்தும் நெடில் தனித்தும் நெடில் ஒற்றெடுத்தும். இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, குறில் தனித்தும் குறில் ஒற்றெடுத்தும் நெடில் தனித்தும் நெடில் கூட ஒற்றும் வந்தா அது நேரசை. இப்போ பாருங்க, இது மன குறில் இணை, 2 குறில் இணைஞ்சு வந்திருக்குது. அப்புறம் குறில் இணை கூட ஒற்று வந்திருக்கு. குறில் நெடில் வரலாம், குறில் நெடில் ஒற்று வரலாம், அது நிறையசை. இப்போ நம்ம நேரசை அசை 2 வகையில் நேரசை நிறையசை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா மற்றதெல்லாம் எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நினைவில் கொள்க அப்படின்னு பாருங்கள். இந்த திருக்குறளை நீங்கள் பிரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நெடில்கள் சேர்ந்து வராது. பிரிக்கும்போது 2 நெடில் சேர்ந்து வராது. நீ ஒன்றா தனித்தனியாக பிரிச்சிடணும். ஓகேங்களா? அடுத்து, நெடிலுக்கு பின் குறில் சேர்ந்து வராது. நெடிலுக்கு பின் குறில் சேர்ந்து வராது. சீரின் முதலிலோ இடையிலோ தனி குறில் வராது. சரிங்களா? கடைசியில் மட்டும் என்ன தனியாக வரும். ஓகேவா? இப்போ வெண்பாவில் இப்போ 2 அடி வர்றதெல்லாம் வெண்பான்னு சொல்கிறேன் இல்லையா? வெண்பாவில் ஒரு ஈரசை சீர் எந்த அசையில் முடியுமோ அதற்கு எதிரசையில் அடுத்த சீர் தொடங்கும். ஓகே மாணவர்களே? இப்போ முதல்ல நம்ம ஓரசை சீர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா எளிமையாக பிரிக்கலாம். இப்போ பாருங்கள், நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்புன்னா காசு, நிறைபுன்னா பிறப்பு. இப்போ அலகிடுதல்னா என்ன? அசை 2 வகை, நேரசை நிறையசை. அப்புறம் என்ன நினைவில்